குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே ஒரு பரபரப்பு இருக்கதாங்க செய்யும். ஆனால் இந்த முறை வாக்குப்பதிவு முடிஞ்சதும் சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தா ஒரே பேச்சாக தான் இருக்குது. என்னப்பா கூட்டம் கூட்டமாக இப்படி போய் ஓட்டு போடுறாங்க, இந்த முறை கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் போலையே அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த 84.73% அப்படிங்கிற நம்பரை பார்த்ததும் பல பேருக்கு தலையே சுற்றிருச்சு. என்னது 2021 தேர்தலை விட 11% அதிகமாக இப்போ வந்து ஓட்டு போட்டிருக்காங்களா? அப்போ நிஜமாவே இது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தானா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குலாம் இருக்கும். அதை ப்ராப்பராக கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் எல்லாத்தையுமே கால்குலேஷனோட தெளிவாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னைக்கு விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. மாநிலம் முழுவதுமே மாலை 6 மணி வரைக்குமான நிலவரப்படி 84.73% ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறதா தமிழக தேர்தல் ஆணையமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலாம். கடந்த 2021 தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் மொத்தமாக எவ்வளவு தெரியுமா? 73.63% தான். அப்போது கணக்குப்படி பார்த்தா போன முறையை விட இந்த முறை 11% வாக்குகள் அதிகமாகவே பதிவாகி இருக்கு. வழக்கமாக அரசியல் களத்தில் ஒரு பேச்சு உண்டு, முந்தைய தேர்தலை விட வாக்கு சதவீதம் பயங்கரமாக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 11% உயர்வு உண்மையிலேயே மக்கள் மாற்றத்தை விரும்புறதுனால வந்ததா, இல்லை இது வெறும் நம்பர் விளையாட்டு தானா அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் இவ்வளவு உயர்றதுக்கான காரணம் மக்கள் கூட்டம் மட்டுமே கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற SIR, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்க்ளூஷன் அண்ட் ரிமூவல் என்கிற வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் தான். புள்ளி விவரங்களை நல்லா கவனிங்க. 2021 தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் தொகை 6.37 கோடி. இந்த முறை அதாவது 2026 நிலவரப்படி மொத்த வாக்காளர்கள் தொகை 5.67 கோடி தான். என்னது 5 வருஷத்தில் மக்கள் தொகை ஏறி இருக்கும்போது வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சி இருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, சுமார் 70 லட்சம் போலி வாக்காளர்கள் ஒரே நபர் 2 இடத்துல இருக்கிறது மற்றும் இறந்தவர்கள் முகவரி மாற்றியவர்களை தேர்தல் ஆணையம் பட்டியலிருந்து நீக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 11% வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து குறைக்கப்பட்டிருக்காங்க. SIR மூலமாக நடந்த இந்த கிளீனிங் வேலை தான் வாக்கு சதவீதத்தை இந்த அளவுக்கு எகிர வச்சிருக்கு. இதை ஒரு சிம்பிள் உதாரணம் மூலமாக பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது கிளியராக புரியும். ஒரு பட்டியலில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் 60 பேர் ஓட்டு போட்டால் வாக்கு சதவீதம் 60%. இப்போ அதே பட்டியலில் இருக்கிற 10 போலி பேர்களை நீக்கிட்டு பட்டியலில் 90 மாற்றுறாங்க. இப்போ அதே பழைய 60 பேர் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. ஆனால் இப்போ 90 பேர் தான் இருக்காங்க இல்லையா? அப்போ கணக்குப்படி பார்த்தா 66.6% வாக்கு பதிவாகி இருக்குன்னு வரும். ஆனால் உண்மையிலேயே அங்கே புதுசாக யாருமே ஓட்டு போடலை, அதே கணக்கு தான். பட்டியல் சுருங்கினதுனால ஆட்டோமேட்டிக்காக சதவீதம் ஏறி இருக்கு, அவ்வளோதான். அப்போது 84.7% அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். போன முறையை விட இந்த முறை எத்தனை வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கு? 2021 பதிவான வாக்குகள் 4.69 கோடி. அதே 2026 அதாவது இந்த வருஷம் பதிவான வாக்குகள் சுமார் 4.80 கோடி. அதாவது வெறும் 11 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் கடந்த முறையை விட கூடுதலாக பதிவாகி இருக்கு. சதவீத அடிப்படையில் இது 11% உயர்வு போல தெரிஞ்சாலும் உண்மையான மக்கள் பங்களிப்பு போன முறையை விட வெறும் 2% முதல் 3% மட்டும்தான் அதிகம். அரசியல் ரீதியாக பார்த்தா 11 லட்சம் ஓட்டுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது ஒரு சுனாமி மாதிரியான அலையெல்லாம் கிடையாது. இந்த 11 லட்சம் ஓட்டுகள் யாருக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி.